ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு பவுடர் டப்பா தான் எடுத்துருக்கேன். இந்த பவுடர் டப்பாவில் இருக்க கவரையும் மூடியும் நான் பிரித்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி கவரையும் மூடியும் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக இதில் நான் கிளிட்டர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த கிளிட்டர் டேப் தான் நான் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து கிளாத் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பாட் மாதிரி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வைக்கும் போது ஷோ பீஸ் மாதிரி நம்ம வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பவுடர் டப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்கு கிச்சனில் வச்சுருப்போம். இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா இதில் பூச்சிலாம் போகும். நைட் நேரத்தில் நம்ம வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கும் போது அதுக்கான டிப்பு தான் இது. இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நல்லா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கரெக்டாக மூடுற அளவுக்கு இருக்கணும். அதோட சின்னதெல்லாம் எடுக்காதீங்க. இதை விட பெருசாக எடுத்தால் கூட ஓகே தான். ஆனால் இந்த டப்பாவை வந்து சின்னதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதில் பூச்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னா, நான் ஒரு கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை பேர் என்னென்னா முடக்கத்தான் கீரை. இந்த கீரையை எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வலியெலாம் இருந்ததுன்னா அதுக்கு இதை கஷாயமாக வச்சு குடித்தா கை கால் வலியெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த கீரையை சாப்பிடுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் இதை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கீரையெல்லாம் பறித்து எடுத்துக்க போகிறேன். இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நிழலில் காய வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துட்டேன். நான் இதை வந்து அலசி நிழலில் வந்து ஒரு கிளாத் போட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் காயணும். அப்போ தான் வந்து நல்லா காயும் ஃபேன் காற்றுல. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது எவ்வளோ கீரை இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான். இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ இருந்தது கீரை பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தான் இருக்குது இந்த பொடியே. இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோசை மாவில் இந்த பொடியை கொஞ்சமாக கலந்து நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கஷாயமாக கூட இதை வச்சு நம்ம குடிக்கலாம். இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கை கால் வலி முட்டி வலிலாம் இல்லாமல் இருக்கும். வயசானவங்களுக்குலாம் அதிகமாக வந்து கை கால் முட்டி வலிலாம் வரும். அவங்களுக்குலாம் இதை நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வேலைக்கு போகிறதுனால இதெல்லாம் செய்ய முடியாது. ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம சாப்பிடலாம். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.